ஏயா இப்ப கோவில் கும்பாபிஷேக திருவிழாவுக்கு இப்ப எதுக்கு தேவையில்லாம போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்க? தெரியலையாப்பா, நாங்க எதுவும் சொல்லல, வேற யாராவது சொல்லியிருக்கலாம். போலீஸ் வந்திருக்கிறது நல்ல விஷயம் தானப்பா. ஏதாவது பிரச்சனை கலவரம்னா அவங்களே பாத்துக்க போறாங்க. இல்ல போலீஸ் எல்லாம் தேவையில்லாம ஊருக்குள்ள வர்றது சரியில்லை. பாதுகாப்பு கொடுக்கறேன்னு பொது ஜனங்க மேல ஏதாவது கை வச்சா அது ஒரு புது பிரச்சனையை கிளப்பி விட்டுருமில்ல. ஏப்பா, போலீஸ் இல்லாமையே அமைதியா கும்பாபிஷேகத்தை நடத்தலாமேப்பா. ஆமா, போலீஸ்லாம் தேவையில்லை, அவங்களை திருப்பி அனுப்புங்கப்பா. எதுக்குப்பா போலீஸ்லாம்? சொன்னா கேளுங்கப்பா. ஏங்க என்னங்க இங்க தகராறு? ஏங்க சிவனாண்டி தான் தகராறு பண்றாரு. என்னன்னு தகராறு பண்றாரு? போலீஸ் எதுக்கு இங்க வந்திருக்கு, யார் வர சொல்றாங்கன்னு கேட்டு தகராறு பண்றாரு. நான் தாங்க பாதுகாப்புக்காக வர சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதென்ன புது வழக்கமா இருக்கு? போலீஸ் இல்லாம தானே இத்தனை வருஷமா நம்ம நல்லது கட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப எதுக்கு போலீஸ் தேவையில்லாம வரணும்? இத பாருங்க, அதுவும் சாமி வேட்டைக்கு போறப்ப எதிரில யாரும் வரக்கூடாது. 4 மூலையிலையும் விளக்கேத்துறப்ப யாரும் அதை பாத்திரக்கூடாது. அதான ஐதீகம். அப்படி இருக்கிறப்ப போலீஸ் பாதுகாப்புங்கிற பேர்ல அங்க நின்னா அது சாமியை அவமதிக்கிற மாதிரி ஆயிராதா? அதனால ஊருக்கு ஏதாவது கேடு வந்தா என்ன செய்யறது? ஐயா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் ஊரு தான் மழை தண்ணி இல்லாம காஞ்சி போகும். இவர் சொல்றதும் சரிதான்பா. சாமி வேட்டைக்கு போறப்ப போலீஸ் காவலுக்கு நிக்கிறது சரிப்படாது. போலீஸ் வெளியேறதா நல்லது. என்ன சார் பண்ணலாம்? இட்ஸ் ஓகே சார், நாங்க ஊரோட நல்லதுக்காக தாங்க வந்தோம். இப்ப அதுவே பிரச்சனையாகும்னா நாங்க கிளம்புறோம் சார். சாமி வேட்டைக்கு போற பாதையில இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் நான் கூப்பிட்டுறேன் சார். சார் சொல்லுங்க சார். கான்ஸ்டபிள், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. அங்க மத்த 3 பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். நான் வரேன் சார். சரிங்க சார். சரி வரங்கய்யா. வாங்க.